ஹாய் ஆல், ஒரு குட்டி கிச்சன் செட்டப் தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை செட்டப் பண்ணும்போதே வீடியோ ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தனால ஷூட் பண்ண முடியல. சரி, செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடி நான் இங்கே வந்து ஒரு 2 லேயர் ஷெல்ஃப் வச்சுருந்து அதில் வந்து மிக்ஸி அதெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒரு 4 லேயர் ஷெல்ஃபாக வந்து மாற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அப்ளைன்சஸும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் எனக்கு வைக்க இடம் இல்லை. இந்த இடத்துல இது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ரேட் வைஸ் அதிகம் தான், பட் இருந்தாலும் ஓகே. எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட் லேயரில் வந்து மிக்ஸி, அப்புறமா புல்லட் மிக்சரு, சாண்ட்விச் மேக்கர், அப்புறம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன். செகண்ட் லேயர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆனியன் கார்லிக் பொட்டேட்டோ. இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் இதை மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப வர்த் பை ப்ராடக்ட் தான். அமேசானில் நான் பார்த்தபோது ரேட் வைஸ் ரொம்ப கம்பேரிசன் இருந்தது. பட் மீஷோவில் நான் வந்து ஒரு டவுட்லேயே தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் சூப்பராக இருந்தது ப்ராடக்ட்டு. கார்லிக்கோட அந்த மூடி மட்டும் எனக்கு வந்து ஏர்டைட் இல்லை. அது இப்படி தான் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனியனும் பொட்டேட்டோவும் வந்து சூப்பராக ஏர்டைட்டாக இருந்தது. பட் இருந்தாலும் கார்லிக் பரவாயில்ல. பட் ப்ராடக்ட் வைஸ் ஒர்த் பை தான். இந்த வண்டர் ஷெஃபோட ஏர் ஃப்ரையருக்காகவே தான் நான் வந்து இந்த ஷெல்ஃப் வாங்கினேன். இப்போ தான் நம்ம வீட்டில் புதுசாக இதை வாங்கியிருந்தோம். அதை வைக்க எனக்கு இடம் இல்லை. அதனால் அதை 3rd லேயரில், அதுவும் பக்கத்தில் அகேரோட ட்ரிப் காஃபி மேக்கரும் அப்புறம் நட் மில்க் மேக்கரும் வச்சுருக்கேன். அப்படியே 4th லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து கிரைண்டரு, ஹேண்ட் பிளெண்டரு, ஒரு மிக்சர் ஜார் அந்த வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து இந்த ஷெல்ஃபை நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ரொம்ப நாள் ஆசை, இந்த ஜன்னலில் வந்து இந்த மாதிரி லைட் செட் பண்ணி ஒரு கிச்சனை வந்து அழகு பண்ணணும்னு. குட்டி கிச்சனோ பெரிய கிச்சனோ நம்ம ரொம்ப நேரம் இருக்கிறது வந்து அந்த இடத்துல தான். எவ்வளோ அதை டெக்கரேட் பண்ணி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி எனக்கு பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆயில் ஸ்டாண்டும் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப முன்னாடியே வாங்கியிருந்தேன். பட் இப்போ தான் உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரே வச்சு ஆயில் பாட்டிலில் வச்சுருக்கேன். கீழேயுமே ஒரு ட்ரே வச்சு நெய், அப்புறமா ஒரு சின்ன செடி வச்சுருக்கேன். ஒரு இடிக்கல், நைஃப் செட் வச்சுருக்கேன். அப்புறமா வந்து அந்த உட்டன் ஸ்பூன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த நைஃபை பற்றி சொல்லணும். இதுவுமே அகேரோவில் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அகேரோ பிராண்டு. ஒரு 5 செட்டு நைஃப் இது. அதாவது சிசரோடு சேர்த்து 4 நைஃப் வரும். நைஃப் ஒன்றுமே ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ஆரம்பத்தில் நான் கட் பண்ணும்போது ஒரு 2 வாட்டி கை நல்லா கட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு மீடியமாக 2 நைஃபும் ஒரு 2 நல்லா பெரிய நைஃபும் கொடுத்துருப்பாங்க. சிசருமே பயங்கர ஷார்ப்பாக இருந்தது. அந்த உட்டனுமே சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் பீஜன் வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்தது. பட் அதை விட இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் மெயின் திங். ஏன்னா நைஃப் ஒன்றுனா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இப்படி தான் என் கிச்சனை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஓவரால் கிச்சன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.